ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அதற்கடுத்து 18. ஆயினும் ஒரு காரியத்திற்காக அடியானாகி என்னை ஆண்டவர் மன்னிப்பாராக. ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். யாவை என்னை மன்னிக்க வேண்டும். அந்த யாவைக்கு அடியவனாக இருக்கிற நான் கேட்கிறேன், இந்த அடியானை யாவை மன்னிக்க வேண்டும். எதற்கு? என் தலைவர் வழிபடுவதற்காக ரிம்மோன் கோவிலுக்கு சென்று என் கையில் சாய்ந்து கொண்டு வணங்குகையில் நானும் அங்கு தலைவணங்க நேரிட்டால் அடியானாகி என்னை அச்செயலுக்காய் ஆண்டவர் மன்னிப்பாராக என்றார். ரிமோன். இந்த ரிமோன் என்பது சிரியா நாட்டு தெய்வம். அது வேறு ஒன்றல்ல. ஒவ்வொரு நாட்டிலும் பாகாலை வெவ்வேறு பெயர்களில் அழைப்பார்கள். பாகால் தான் பொதுவான கடவுள். மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில் எல்லாம் இருக்கிற ஒற்றை கடவுள் அல்லது பெருங்கடவுள் என்று சொல்லிக்கொண்டால் அந்த பெருங்கடவுள் பாகால். அதே மாதிரி அஷரே, ஆண் கடவுளும் பெண் கடவுளும். இந்த ரெண்டு பேரும் பெருங்கடவுள்களாக இருக்கிறார். மற்ற சிறு சிறு கடவுள்கள் இருக்கிறார்கள். இந்த பெருங்கடவுள்கள் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பெயரோடு இருப்பார்கள். உதாரணமாக பாகால் என்கிற அந்த பெரும் கடவுள் சிரியாவிலே என்ன பேர்னா ரிமோன் என்கிற பெயரில் இருக்கிறார். இவர் வேற உதாரணமாக மோவாபுக்கு போனால் அங்கே கெமோஷ் அப்படின்னு அழைக்கப்படுவார் மோவாபில். அதே மாதிரி அம்மோனுக்கு போனால் மொலக் என்று அழைக்கப்படுவார். என பெயர்கள் தான் மாறும், ஆனால் கடவுளுடைய உருவங்கள் எல்லாமே ஒன்று தான். இந்த ரிமோன் என்பது பாகால் தெய்வம். அந்த பாகால் தெய்வம் என்பது இடியும் மின்னலும் உரிய கடவுள். இடி, மின்னல், மழை இவற்றையெல்லாம் கொண்டு வருகிற கடவுள் இந்த பாகால் கடவுள். இதைத்தான் ரிமோன் கடவுள் என்றும் அழைக்கிறார்கள். இந்த ரிமோன் கடவுளை வழிபடுவதற்காக சிரியா நாட்டு மன்னன் செல்கின்ற போது யாரையும் அழைத்து செல்வார்? என்னையும், இந்த படைத்தலைவனையும். அப்போ என் கையில் தான் சாய்ந்து தலை வணங்குவார். அப்போ நானும் தலை வணங்கினால் நான் யாரை வழிபடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், ரிமோனை வழிபடுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். நான் யாரைத்தான் வழிபட போகிறேன்? யாவைத்தான் வழிபடுவேன். அதனால் நான் என்னுடைய தலை அந்த ரிமோனுக்கு முன்னால் குனிகிறதே என்று நீர் நினைக்க வேண்டாம். அப்படி நினைத்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது ரிமோனுக்காக அல்ல, அது யாருக்காகத்தான்? யாவைக்காகத்தான் என்னுடைய தலை வணங்குகிறது என்று சொல்லுகிறார். தொடர்ந்து அதற்கு எலிசா அமைதியுடன் சென்று வாரும் என்றார். அமைதியுடன் சென்று வாரும் என்று சொல்கிறார். அதாவது அமைதியுடன் சென்று வாரும் என்றால், அமைதி என்பது இது வழக்கமாக வழி அனுப்புகிற ஒரு வாழ்த்து. உங்கள் வீட்டிலே அமைதி உண்டாகுக என்று இஸ்ராயல் மக்கள் அல்லது யூத மக்கள், இந்த மத்திய கிழக்கு ஆசியாவில் இருக்கிற மக்கள் வழக்கமாக சொல்லுகிற ஒரு மரியாதைக்குரிய சொல். மீண்டும் உங்களை சந்திப்போம் என்று நாம் சொல்லுவது போல இவர்கள் நீங்கள் அமைதியாக சென்று வாருங்கள் என்று அவர்களுக்கு வாழ்த்தாக சொல்வார்கள். இது ஒரு வாழ்த்து மொழி தான். அமைதி உங்களுக்கு உண்டாகு என்கிற அந்த வாழ்த்து மொழியை இப்போ எலிசா சொல்லி அனுப்புகிறார். நாமான் அவரிடமிருந்து விடை பெற்று சற்று தொலைவு போன பின் நாமான் விடைபெற்று செல்லுகிறார். இப்போ அடுத்த பகுதி ஆரம்பிக்கிறது. இந்த அடுத்த பகுதி என்பது மூன்றாவது பகுதி. இந்த மூன்றாவது பகுதியினுடைய தலைப்பு கேக்கசியின் பேராசை. இது 8 வசனங்களை கொண்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரம்
20 முதல் 27. கேக்கசி என்கிறவன் யார்? எலிசாவினுடைய துணையாள் அல்லது பணியாள் அல்லது ஊழியன். இந்த கேக்கசிக்கு ஒரு பேராசை வந்து விட்டது. நாமான் நிறைய பொருட்களை கொண்டு வருகிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 400 கிலோ வெள்ளி கொண்டு வரான். 400 கிலோ என்றால் 10 தாலந்து. 2வது 6000கணக்கான பொற்காசுகளை கொண்டு வருகிறார். 3வது 10 பட்டாடைகள். இப்போ இது மேலே யாருக்கு கண் விழுந்து விட்டது? கேக்கசிக்கு கண் விழுந்து விட்டது. அவனுக்கு பொருளாசை வந்து விட்டது. அது பேராசை. பேராசை பெருநஷ்டம். யாருக்கு பேராசை வந்து விட்டதோ அது அழிவினுடைய தொடக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த பகுதி. அதில் இருக்கிற முதல் பிரிவு கேக்கசி நாமானை பின்தொடர்தல். 20 முதல் 24. போகின்ற அந்த நாமானை அவன் ஏற்கனவே புறப்பட்டு விட்டான். பரிவாரங்களோடு புறப்பட்டு செல்கிறான். போற வழியில ஓடி போய் யாரு பார்க்கிறா? கேக்கசி பார்க்கிறான். என்ன சொல்றான்? 20ஆம் வசனம். கடவுளின் அடியவரான எலிசாவின் பணியாளன் கேக்கசி, என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமானிடமிருந்து அவர் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் விட்டுவிட்டார். எதையும் பெறாமல் விட்டுவிட்டார். அதான் பெறாமல் விட்டுவிட்டார் தானே. அதான் வேணான்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகும் அவர் கேட்குறான், உன்டேந்து எதுவும் வாங்காம விட்டுட்டாரு. மீண்டும் அவன் சொல்லுகிறான், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவர் பின் ஓடி அவரிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டான். அவரோட என்னுடைய தலைவர் வாங்காம விட்டாரு. ஆனால் எனக்கு அவளை பொருளையும் பார்த்த பிறகு அதில் ஏதாவது ஒன்று வாங்கணும் போல எனக்கு ஒரு உணர்வு இருக்கு. அதனால் நான் எப்படி அதை வாங்காமல் விட மாட்டேன். அதிலிருந்து கொஞ்சமாவது நான் எனக்கு வாங்கிக்கிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு. இதுதான் ஒரு கயமையான எண்ணம், ஒரு தீமையான எண்ணம். கேக்கசி இடத்திலே அந்த சீழ். இப்போ தொழுநோய் யாரை விட்டு நீங்கி விட்டுச்சு? நாமனை விட்டு நீங்கிச்சு. இப்போ தொழுநோய் யாரை பிடித்து விட்டது? கேக்கசியை பிடித்து விட்டது. அதான் உண்மை. கேக்கசி இப்போ தொழுநோயால் வாடிக்கொண்டிருக்கிறான். உள்ளத்து தொழுநோய் அவனை வாட்டி வதைக்கிறது. அதனால தான் அந்த தொழுநோய் குணமான அந்த நாமானை நோக்கி அவன் ஓடுகிறான். அவனிடத்திலிருந்து எப்படியாச்சும் பொருளை பெற்றுவிட வேண்டும் என்கிற ஒரு ஆசை, பேராசை அவனிடத்தில் இருக்கிறது. 21. எனவே கேக்கசி நாமான் பின்னே ஓடி வந்தான். அவன் ஓடி வருவதை நாமான் கண்டு தம் தேரிலிருந்து விரைவாய் இறங்கி அவனை எதிர்கொண்டு போய். பாருங்க எந்த அளவுக்கு நாமானுடைய மனமாற்றம். இப்போ வருவது இறைவாக்கினர் அல்ல, இறைவாக்கினுடைய ஊழியன். இறைவாக்கினுடைய ஊழியன் வருகிறானே என்று ஒரு படைத்தலைவன் என்ன பண்றான்? இறங்கி வருகிறான். நான் அதனால சொன்னேன், இது ஊழியர்கள் அறிவுரை சொல்லுகின்ற அதிகாரம். போல அந்த சிறுமி நாமானுக்கு அறிவுரை சொன்னாள். அதன் பிறகு பணியாள் அவன்கிட்ட வேலை பார்க்குறவன் அறிவுரை சொன்னான். இப்பொழுது இந்த இன்னொரு வேலையால் வருகிறான். அவனுக்கு மரியாதை கொடுப்பதற்காக நாமான் என்ன பண்ணுறான்? கீழே இறங்கி வர்றான். கீழே இறங்கி என்ன சொல்லுகிறான்? இறங்கி அவனை எதிர்கொண்டு போய் என்ன எல்லாம் நலமா என்று வினவினார். அதாவது உனக்கு என்ன வேணும்? நீ ஏன் ஓடியார? என்ன எல்லாம் நலமா அப்படின்னா, எதுவும் பிரச்சனையா? ஓடி வரியே? எதுவும் இறைவாக்கினரும் சொல்லிவிட்டாரா? அவர் எதுவும் தேவையை எடுத்து சொன்னாரா? அவர் எதுவும் மீண்டும் என்னை வர சொல்லுகிறாரா? அதான் ஒட்டுமொத்தமாக இந்த கேள்விகள்லாம் வழக்கமாக வராது. எப்படி சொல்லுவோம்? நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களாங்கிறது வெறும் கேள்வி இல்லை. அதுக்கு முன்னால் பல சிந்தனைகள் இருக்கிறது. நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் என்றால் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறீர்கள் என்று பொருள். அதான் அதனுடைய ரொம்ப நாள் ஆள் இல்லையே, பார்க்கலையே, உங்களை திடீர்னு வந்திருக்கீங்களே, என்ன எதுவும் முக்கியமான செய்தி உண்டா, எதுவும் தனியாக பேச வேண்டி இருக்கிறதா, இதெல்லாம் அதில் இருக்கிறது. அதனால் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த கேள்வியை வெறுமனே மேலோட்டமான கேள்வியாக நம்ம எடுக்க முடியாது. அந்த கேள்வியினுடைய பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுவும் ஏறக்குறைய நான்
முன்பே குறிப்பிட்டது போல ஒரு மரபு நடை, ஒரு மரபு சொல் இது. இந்த மரபு சொல் என்பது வழக்கமாக பாரம்பரியமாக எல்லாராலும் சொல்லப்படுகின்ற ஒரு சொல். நீங்கள் உடல் நலமாக இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் நன்றாக இருக்கிறார்களா என்கிற அந்த மரபு சொல். அந்த மரபு சொல்லைத்தான் இப்பொழுது இவர் பயன்படுத்துகிறார். கீழே இறங்கி வந்து ஒரு ஊழியனுக்காக கீழே இறங்குறான். ஒரு படைத்தலைவன் ஊழியனுக்காக இறங்கி வருகிறான். வழக்கமாக ஊழியன் தான் கீழே இறங்கி படைத்தலைவனுக்கு முன்னால் வருவான். ஆனால் இப்போ படைத்தலைவனே ஊழியனுக்காக இறங்கி வருகிறான் என்றால் எந்த அளவுக்கு மனமாற்றம் என்று பாருங்கள். அப்ப நாமான் வந்து முழுவதுமாக தொழுநோய் மட்டும் குணப்படவில்லை, அவனிடத்தில் இருக்கிற மனதில் இருக்கிற அசடுகள் கசடுகள் எல்லாமே போயிடுது, எல்லாம் போயிடுச்சு. அவன் ஒரு தூய்மையான மனிதனாக இருக்கிறான். அவனிடத்துல உள்ள தூய்மை இருக்கிறது. அதனால தான் ஒரு ஊழியன் வருகின்ற போது அவன் இறங்கி வருகிறான். அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குறான்னா அவனிடத்தில் இருக்கிற அந்த மேல்மட்ட சிந்தனைகள் எல்லாமே கீழே இறங்கிடுச்சு. தான் உயர்ந்தவன், தான்கிட்ட தான் எல்லாரும் வரணும், தான் பேசுவதே எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை அப்படியே கீழே இறங்கிருச்சு. ஆனால் இந்த கேக்கசி அவனுடைய நிலை என்ன? 22. அவன் மறுமொழியாக, ஆம், எல்லாம் நலமே, என் தலைவர் தங்களிடம் என்னை அனுப்பி. ஆக இப்பதான் அவன் முதற் பொய் ஆரம்பிக்கிறது. என் தலைவர் என்னை அனுப்பி, நடக்காத ஒரு செய்தியை சொல்லுகிறான். என்னை அனுப்பி என்ன சொன்னாரு? இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர் எப்ராயிம் மலை நாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர். ஆக இது 2வது பொய். முதல் பொய் வந்து என் தலைவர் அனுப்பினார் என்பது. 2வது பொய் வந்து 2 இளைஞர்கள் எப்ராயிம் மலைநாட்டிலிருந்து தலைவரை சந்திக்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு 40 கிலோகிராம் வெள்ளியும் 2 பட்டாடையும் கொடுத்து அனுப்பும் என்று சொன்னார் என்றான். ஆக இது ஒரு பொய். 40 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடைகளும் அந்த வந்திருக்கிற நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை நீ வந்து திரும்ப எனக்கு கொடு, அவங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், அந்த குழுவினர் 2 இளைஞர்களுக்கு கொடுக்க போகிறேன், எப்ராமிலிருந்து வந்திருக்கிறார்கள், எனவே அந்த எனக்கு கொடுக்க நீ கொண்டு வந்த அந்த பொருட்களிலிருந்து 1 தாலந்தும் அதே போல 2 பட்டாடைகளும் எனக்கு கொடு. மொத்தம் 10 பத்தாடை. அந்த 10 பட்டாடைகளிலிருந்து 2 பட்டாடைகளை கேட்கிறான். அதற்கு நாமான், தயவு செய்து 80 கிலோகிராம் வெள்ளியை ஏற்றுக்கொள்க என்று சொல்லி அவனை வற்புறுத்தி 80 கிலோ என்றால் அவன் கேட்டது 40 தான். இவர் கொடுக்க தயாராக இருந்தது எவ்வளவு? 80. அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு நாமானுக்கு வந்து ஒரு பரந்த மனநிலை வந்திருக்கிறது. இவன் கேட்டது 40 கிலோ, ஆனால் இவர் கொடுக்க விரும்பியது 80 கிலோ வெள்ளியும் 2 பட்டாடையும் கொடுப்பதற்கு சம்மதிக்கிறான். 2 பைகளில் 80 கிலோகிராம் வெள்ளியை கட்டி 2 பட்டாடைகளோடு 2 பணியாளரிடம் கொடுக்க அவர்கள் அவற்றை அவனுக்கு முன்னே கொண்டு சென்றார்கள். ஊழியன்தான் கொண்டு போன, கடைசியில் ஊழியனையே தலைவனாக்கி அவனுக்கு பணியாளர்களை அனுப்புகிறான். பாருங்க எந்த அளவுக்கு இஸ்ராயேலுடைய இறைவாக்கின் மீது நாமானுக்கு நம்பிக்கை மட்டுமல்ல அன்பும் பற்றும் இருக்கிறது என்று. அதனால தன்னுடைய ஊழியனையே இறைவாக்கினுடைய ஊழியனுக்கு ஊழியனாக்கி அனுப்புகிறார் சுமந்து செல்வதற்கு. அப்போ 1 தாலந்து என்றாலே 40 கிலோ, அப்போ 80 கிலோவை சுமந்து சொல்வதற்கு ஊழியர்களை அவன் அனுப்புகிறான். இந்த கேக்கசி வந்து அதை சுமந்து கொண்டு போகக்கூடாது, அவன் வந்து துன்பப்படக்கூடாது என்கிற அந்த நல்ல எண்ணம். 24 இறுதியாக கேக்கசி மலையை வந்தடைந்ததும், மலைனா கார்மேல் மலை என்றால் அவர் கார்மேல் மலை தான் இறைவாக்கினர் பொதுவாக இருக்கிறார். எனவே கார்மேல் மலை வந்ததும் அவர்களிடமிருந்து அவற்றை பெற்று தம் வீட்டில் வைத்துக் கொண்டான். தன் வீட்டில் வைத்துக் கொண்டான். அப்ப இது இன்னொன்றையும் செய்கிறான். யாருக்கு மறைக்கிறான்? எலிசாவுக்கு மறைக்கிறான், இறைவாக்கினருக்கு மறைக்கிறான். பின்னர் அவர்களை அனுப்பி வைக்க அவர்களும் திரும்பி சென்றார்கள். அப்ப இதுல வந்து திருட்டு ஒன்று இருக்கிறது, பொய்
இன்னொன்று இருக்கிறது, ஏமாற்றும் ஒன்று இருக்கிறது. திருட்டு, ஏமாற்று வேலை, பொய். இப்போ 3 குற்றங்களுக்கு அவன் பழியாகிறான். ஒரு குற்றத்தை செய்கின்ற போது அது ஒரு சுழற்சி போல பல குற்றங்களை செய்வதற்கு அதை தூண்டிக்கிட்டே போகும். ஒரு பொய்யை சொன்னால் அப்புறம் இன்னொரு பொய்யை சொல்கிறான், அதற்கு அந்த பொய்யை மறைக்க இன்னொரு பொய். அப்போ ஒவ்வொரு பொய்யையும் மறைப்பதற்காக பொய்களை அடுக்கி கொண்டே போகிறான். ரொம்ப தெளிவாக அதில் தெரிகிறது. அடியார் அனுப்புவதாக சொல்கிறான், அதாவது இறைவனின் அடியார் அனுப்புவதாக சொல்கிறான். அது மட்டுமல்ல, அவர் வாங்கிட்டு வர சொன்னார், அதுக்கு அவன் கட்டுகிற கதை, கட்டுக்கதை. 2 இளைஞர்கள் எப்ராஹிமிலேருந்து வந்திருக்கிறாங்க, மலைநாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க வந்த பிறகுதான் இறைவாக்கினருக்கே புரியுது அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. அதனால் 40 கிலோ வெள்ளியை கொடு, 40 கிலோ வெள்ளி மட்டும் இல்லை 2 பட்டாடைகளையும் கொடு. இறைவாக்கினர் அவசரமாக கேட்குறாரு. அவன் ஏன் 40 கேட்குறான்? நான் 80 கொடுக்குறேன். அவன் தாராளமானது. அவன் தான் எல்லாத்தையும் கொடுக்கத்தானே கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தது 400 கிலோவை கொண்டு வந்தான். அதில் ஒரு பகுதி தான் கொடுக்க போகிறான். அதனால் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. எல்லாவற்றையும் இறைவாக்கினர் வாங்கினாலே அவனுக்கு பெருமை தான். அப்படித்தான் அவன் நினைக்கிறான். ஆனால் இறைவாக்கினர் அப்படி கேட்கல. 10ல் ஒரு பகுதி தான் கேட்குறாரு அப்படின்னு கேட்க சொல்கிறான். அதனால அவன் நம்புகிறான். நீ 10ல் ஒரு பங்கு கேட்குறிய, வாங்கிட, என்ன 10ல் 2 பங்கு தரேன், நீ கொண்டு போ அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு இறைவாக்கினர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை யாருக்கு இருக்கிறது? நாமானையே இவன் ஏமாத்துறது மட்டுமல்ல, இறைவாக்கினை பற்றிய ஒரு தவறான எண்ணம் நாமானுக்கு வருகின்ற அளவுக்கு அவன் நடந்து கொள்கிறான். ஏன்னா இப்போத்தான் அவர் வேணான்னு சொன்னார், இப்போ திரும்ப கேட்குறாரு இவர். அப்போ இவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார் என்கிற எண்ணம் யாருக்கு வரும்? நாமானுக்கு வரும். அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை இல்லை. எப்போ அடுத்தவனை ஏமாற்றணும், அடுத்தவனுடைய பொருளை சுரண்டணும் அப்படின்னு ஒருத்தன் நினைக்கிறானோ, அவன் தன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவானே ஒழிய மற்றவர்களுக்கு என்ன நடக்குது என்பதை பற்றி சிந்திக்கவே மாட்டான். அந்த வரிசையில் வருகின்ற மனிதர்களில் ஒருவன் தான் இந்த கேக்கசி. 2வது பகுதி, கேக்கசிக்கு கிடைத்த தண்டனை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் இறைவாக்கினர் எலிசா ஒரு முதல் தண்டனை கொடுக்கிறார். அந்த தண்டனை 42 இளைஞர்களுக்கு கிடைக்கிறது. அங்கு இருந்த கரடிகள் பெண் கரடிகள் 2 அவர்களை அப்படியே பந்தாடுகிறது. எரிக்கோ நகரில் இது நடக்கிறது. இப்போ கேக்கசிக்கு தண்டனை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? இறைவாக்கினர். 25 முதல் 27 இது இந்த புத்தகத்தில் வருகிற 2வது தண்டனை. அதே போல் இந்த 5ஆம் அதிகாரம் வரை பல்வேறு வல்ல செயல்களை பற்றி பேசினோம். இதில் வருகிற வல்ல செயல் எத்தனாவது வல்ல செயல்? இதில் வருகின்ற வல்ல செயல் 9வது வல்ல செயல். இதுவரை 8 வல்ல செயல் பார்த்தோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் 9வது வல்ல செயல் தான் நாமான் நலம் அடைதல். இப்போ இவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை 25ஆம் வசனம், 25 முதல் 27 முடிய கேக்கசிக்கு தண்டனை. அவன் தம் தலைவரிடம் அவர் முன் நின்றான். இப்ப எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒண்ணுமே செய்யாத பையன் மாதிரி நிற்கிறான். இந்த பூனையும் பாலை குடிக்குமா அப்படிங்கிறது மாதிரி நிற்கிறான். ஆனால் இந்த பூனை பாலை மட்டும் குடிக்கவில்லை, எல்லாவற்றையும் குடிக்கக்கூடிய பூனை. அதனால பால் மட்டுமில்ல, இருக்கிற கறி மீன் எல்லாத்தையும் சுருட்டி வளைக்கிற பூனை என்பதை ரொம்ப தெளிவாக இந்த கேக்கசி உணர்த்துகிறான். அந்த அளவுக்கு திட்டமிடுகிறான். எல்லாத்தையும் பதுக்கி வச்சுக்கிட்டு யாருக்கு முன்னால் நிற்கிறான்? இறைவாக்கினருக்கு முன்னால் நினைக்கிறான். இவனுக்கு தெரியல, ஒரு இறைவாக்கினர் இவ்வளவு வல்ல செயல்களை செய்கிறவர் தான் ஒரு தீச்செயலை செய்தால் அதை அனுமதிப்பாரா என்று கூட அவனுக்கு என்ன தோன்றவில்லை. ஒரு தவறு செய்தால் அந்த தவறு அவனுடைய கண்களையே மறைத்து விடுகிறது. முழுமையாக அவனுடைய கண்களை மறைத்து விடுகிறது. கண்களை மறைத்து விடுறதா இதயத்தை மறைத்து விடுகிறது முழுக்க முழுக்க.
கண் என்பது வெளி அடையாளம்தான். அந்த வெளி அடையாளத்தின் வழியாக உள்ளே இருக்கிற அந்த பார்வை எல்லாம் குன்றி போகிறது. அதனால தான் எல்லாத்தையும் ஜீரணித்து விட்டு அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறான். இவ்வளவு பெரிய தப்பை செய்துவிட்டு, ஏற்கனவே நான் பட்டியலிட்டேன், 3 குற்றங்களை அவன் செய்திருக்கிறான். 3 குற்றங்களை அவன் செய்திருக்கிறான். ஒன்று பொய் சொல்லி இருக்கிறான், இன்னொன்று ஏமாற்றி இருக்கிறான், இன்னொன்று திருடி இருக்கிறான். இவ்வளவையும் செய்துவிட்டு அப்படியே எல்லாத்தையும் முழுங்கிட்டு அவன் வாய்க்குள்ளே வந்து பெரிய இரும்பையே முழுங்கினது மாதிரி முழுங்கிட்டு வந்து நிற்கிறான் இறைவாக்கினருக்கு முன்னால். இறைவாக்கினருக்கெல்லாம் உணர்ந்து கொள்ள முடியுமா? தொடர்ந்து வாசியுங்கள். எலிசா அவனை நோக்கி, கேக்கசி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். இப்பதான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. கேக்கசி, இப்போ இவன் எங்கே போன, நீ எங்கிருந்து வருகிறாய்? இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்த, எங்கேயோ வெளியே போயிட்டு வர்றது மாதிரி தெரியுது, நீ எங்கிருந்து வருகிறாய்? அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லை. அடியேன் எங்கும் செல்லவில்லை அப்படிங்கிறான். இது அடுத்த பொய், பொய்க்கு மேல் பொய். பாருங்க, இதுதான் உண்மை நிலை. ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு எத்தனை பொய்யை சொல்ல வேண்டி இருக்கிறது. உண்மையை மறைக்கிறதுக்கு வரிசையா பொய்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனால் எலியா வந்து உள்ளுணர்வால் உண்மையை அறிகிறவர் என்று எனக்கு தெரியல. அதனாலதான் மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லுகிறார். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஒரு நீண்ட பட்டியலே கொடுக்கிறார். ஒளிவு தோப்புகள் அவன் என்னென்ன அடுக்கி வச்சிருக்கிறான். வெள்ளியை தேடி இருக்கிறான், ஆடைகளை தேடி இருக்கிறான், ஒளிவத்தோப்புகளை தேடி இருக்கிறான், திராட்சை தோட்டங்களை தேடி இருக்கிறான், ஆடு மாடுகளை தேடி இருக்கிறான். எனவே சான்றோருக்கு எந்த விளக்கு தான் உண்மையான விளக்கு? உண்மை பேசுவது தான், வாய்மை தான் உண்மையான விளக்கு. எந்த மனிதன் பொய் பேசாமல் உண்மையே பேசுகிறானோ, அந்த உண்மையை கடவுளாக கொள்கிறானோ, அதுதான் உண்மையான விளக்கு.